சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா.
கும்ப ராசியாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல செல்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று செல்கிறார். செவ்வாய் பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலே செல்கிறார். சூரிய பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு 17ஆம் தேதி வரார். இந்த மாசம் அப்படிங்கிறது முக்கியமா இந்த 11, 12, 13 ஆகஸ்ட் 11, 12 இந்த 3 தேதி உங்களுக்கு அற்புதமான நாள். ஏன் திரும்ப திரும்ப இதை பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுல குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. 11ஆம் இடத்து அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்திலே கும்பராசியினுடைய 11ஆம் அதிபதி இப்ப லாபஸ்தானாதிபதி குரு, உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான், 6ஆம் அதிபதி ரோகஸ்தானாதிபதி சந்திர பகவான், ஆயுட்காரகன் புத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதி ஆயுட்ஸ்தானாதிபதி புத பகவான் அப்படின்னு எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்திலே சேருகிறது. 6ஆம் இடத்திலே சேருகிறது. இது நல்லதா? இது ஒரு மறைவு ஸ்தானமாச்சே அப்படின்னு நினைக்கலாம். கவலையே பட வேணாம். கும்பராசிக்காரங்களுக்கு இது நல்லதான அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இங்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையினாலே உங்களுடைய ராசிநாதனை 2ஆம் பாவத்திலே பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு, நிச்சயமாக உண்டு. அது கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமா உண்டு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ராசியாக இருந்தாலும் குருவினுடைய வீடு இருக்கு இல்லைங்களா, 2 வீடு. அந்த 2 வீடுல ஒரு வீடு நல்லதா இருக்கும், ஒரு வீடு சரியில்லாத வீடா இருக்கும். மேஷம் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று 12ஆம் இடமா வந்துடும், ஒரு இடம் நல்லதா இருக்கும் 9ஆம் இடம். அது மாதிரி ரிஷபம் எடுத்தீங்கன்னா அட்டமஸ்தானமா வந்துடும், இன்னொன்று இடத்துல பார்த்தீங்கன்னா அது 11ஆம் இடத்துக்கு உடையதா வரும். அது மாதிரி மாறி மாறி மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் கும்பராசிக்கு மட்டும்தான் 2மே நல்ல இடம். ஒன்று முதல் குருவினுடைய வீடு கும்பராசிக்கு 11ஆம் இடம், அடுத்த வீடாக இருக்கக்கூடிய 2ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவுகளை தரக்கூடிய தனஸ்தானம். ஆக 2 வீடுமே ரொம்ப நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுடைய வீட்டை, குடும்ப வீட்டை, 2ஆம் வீட்டை பார்ப்பதினாலே உங்களுக்கு யோகம், பணங்காசு உயர்வு ஏற்படும், பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு, கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு அதிகரிக்கும், திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி குரு பகவானுக்கு, அதாவது கும்ப ராசிக்கு 5ஆம் அதிபதி புத பகவான், அவரும் இந்த குருச்சந்திர யோகத்திலே சேருவதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி பல நன்மைகள் உண்டு. முக்கியமா கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்கள். அவருக்கு நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படிங்கிறதான அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு உகந்தமான காயத்ரி மந்திரம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாதே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி 9 முறை வலம் அவருக்கு உகந்தமான அந்த நெய் எள்ளு தீபம், அந்த நல்லெண்ணெய் விட்டு எள்ளு தீபம் அதை ஏற்றி வாருங்கள். நன்மைகள் பூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.